இதுல இவ்ளோ கேக் இருக்குல்ல, தெரியுது. இதுல ஒரு கேக் எனக்கு பிடிச்ச கேக். அது எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சப்ப மேட்ரு, டக்குன்னு சொல்லிடுவேன். ஆஹா, என்ன இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டாரு? உண்மையிலே கண்டுபிடிச்சிருவாரோ? ஐயோ, ஓவரா ஃபிலிம் கட்டி மாட்டிக்கிட்டு போடுறதே. அவனுக்கு எந்த கேக்கு பிடிக்கணும் தெரியலையே. ஐயோ, உங்களுக்கு எந்த கேக்கு பிடிக்கணும் தெரியலையே. கண்டுபிடிச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஒருவேளை அவனுக்கு எந்த கேக்கு பிடிக்குமோ இல்லையே. அப்பா சொல்லி சொதப்பிட்டாதடா. இப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க ப்ளீஸ். ஓவரா சீன் போட்டோமோ. ஐயோ கடவுளே. எனக்கு பிடிச்ச கேக்க கரெக்டா சொல்லணும் கடவுளே. இங்கி பிங்கி வாங்கி இங்கி பிங்கி பாங்கி இது. ஐயோ, எப்படிங்க? சான்ஸே இல்ல. இதான் எனக்கு பிடிச்ச கேக். சொன்னல ஃபர்ஸ்ட் கேக் சாப்பிடுங்க. This is நாகராஜ். எனக்கு தெரியுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாம் எனக்கு பக்காவா தெரியும். சத்தியமா என்னால நம்பவே முடியலங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்னங்க இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ருங்க. இதை கண்டுபிடிக்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஏங்க, இனிமேல் இந்த மாதிரி சிம்பிள் டெஸ்ட்லாம் எனக்கு வைக்கக்கூடாது. என்னோட இன்டெலிஜென்ஸுக்கும் என்னோட ஜென்ரல் நாலேஜுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்படி கேட்டாதான் அது எனக்கு தகுதியா இருக்கும். ஓகேவா? யாரு? மஞ்சு. ஓ, நீங்க பேசுனீங்க. சொல்லு மஞ்சு. ஹே, செம்ம ஹாப்பியா இருக்க போல இருக்கு. எப்படி தெரியும்? அதான் சொல்லு மஞ்சு அப்படின்னு சொல்றதுலே தெரியுதே. முகத்துல அப்படி 1000 வாட்ஸ் பல்பெல்லாம் எரியுது போல இருக்கு. சரி, என்ன விஷயம்? என்னடி ஆச்சு? சொல்லு, நானும் சந்தோஷப்படுவேன்ல. நானும் அவரும் வெளியில சாப்பிட வந்தோம். பாருடா, வெளியில வந்ததுக்கு இவ்ளோ சந்தோஷமா? நடத்துங்க நடத்துங்க. என்னடி சைலண்ட் ஆயிட்ட? என்ன விஷயம் சொல்லுடி. சொல்லுன்னு சொல்றேன்ல. சொல்றேன் இருடி. எனக்கு என்ன பிடிக்கும்னு அவருக்கு நான் ஒரு டெஸ்ட் வச்சேன். டெஸ்டா? ஆமா மஞ்சு, நாங்க 2 பேரும் வெளியில சாப்பிட வந்திருக்கோம்ல, சில கேக் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணேன். இதுல எனக்கு பிடிச்ச கேக் என்னன்னு கேட்டேன். கரெக்ட்டா சொன்னாரா? சொல்லு வேதா. கரெக்டா சொல்லி டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாரு. சூப்பர். சரி, ஒரு நிமிஷம். உனக்கு பிடிச்ச கேக் என்னன்னு அவரு கரெக்டா சொன்னாரா, இல்ல அவர் எடுத்து கொடுத்த கேக் தான் உனக்கு பிடிக்கும்னு சொன்னியா? ஏய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? போன் வை. ஒரு நிமிஷம். ஹலோ. வணக்கம் தம்பி, நலமா? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? சரி, நான் சொல்ற இடத்துக்கு கொஞ்சம் வரீங்களா? எங்க? என்ன தம்பி இவ்ளோ பம்பறீங்க? நீங்க என்ன கிராஸ் பண்ணி போனதை நான் பார்த்தேன். அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு நேரா லட்சுமி நகர் 8வது தெருவுக்கு வாங்க. என்ன தம்பி, வேதவழியை விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அவளெல்லாம் யாரும் கடத்திட்டு போக மாட்டாங்க. அவகிட்ட ஏதாவது சொல்லிட்டு வாங்க. என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க போல? சரி, போனை வேதவழி கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். ஒண்ணும் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. யாருங்க? இது ஃப்ரெண்டு ஏதோ முக்கியமான விஷயமா உடனே வர சொல்றான்ப்பா. ஹலோ, கொஞ்சம் பேசணும், வரீங்களா? வரேன் 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 வரேன்.
ஃப்ரெண்டு ஏதோ அர்ஜென்ட்டாக ஏதோ பிரச்சனையா உடனே வர சொல்கிறாப்புல. இல்ல பரவாயில்ல, நான் வேணா ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். சரி நீங்க பாத்துப்பாங்க. சரி ரெஜினா, நான் உடனே வந்துடுறேன். நீங்கள் பார்த்து போங்க, நான் வந்துடுறேன். எப்போ வருவீங்க? வந்துடுவேன், உடனே வந்துடுவேன். சரி. நீங்கள் பார்த்து. என்ன தம்பி, உன்னை விட ஆளு ரொம்ப பாலிஷ் ஆன மாதிரி இருக்கீங்க. நீங்கள் தானே ரொம்ப மாறிட்டீங்க. காதல் காதல் வந்தா எல்லாரும் மாறிடுவாங்கல்ல. அண்ணி இது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. நான் போகணும் அண்ணி. ஏன் இப்படி பறக்குறீங்க தம்பி? பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு வந்துட்டோமேன்னு ஃபீல் பண்றீங்களா? நானும் ரொம்ப நேரமா இங்க நின்னுட்டு இருக்கேன், யாரும் என் கண்ணுல படல. ஆனா நீங்க 2 பேரும் ஜோடியா போறது மட்டும் அப்படியே வட்டம் போட்ட மாதிரி பளிச்சுன்னு தெரியுது. ஏன் அப்படி? நீங்க உண்மையான காதல் இளஞ்சோடிங்கல்ல. கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன், பொறுமையா போலாம். அண்ணி அண்ணி விளையாடாதீங்க. நீ தயவுசெய்து என்ன சொல்லுமோ சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அதத்தான் தம்பி நானும் பேசுறேன். ஏன் பறக்குறீங்க? அப்புறம் மல்லிகா விஷயத்துல தப்பிச்சிட்டீங்க போல. மாட்டுவீங்கன்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டீங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுகிறீங்க? வேணாம் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. பயம் பயம் இருக்கதானே செய்யும். பயம் இல்லைன்னா தான் ஆச்சரியம். அண்ணி அண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி. இதெல்லாம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கோம். தயவுசெய்து எங்களை பிரிச்சிடாதீங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. நாங்க இப்பதான் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கோம். எங்களை பிரிச்சிடாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. நீங்க என்ன பண்றீங்க? வேதவழியை விட்டு பிரிஞ்சிருங்க. ஆமா தம்பி, அவகிட்ட இருந்து பிரியறதுதான் எல்லாருக்குமே நல்லது. என்ன அண்ணி இந்த மாதிரி பேசாதீங்க அண்ணி. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். வேதவள்ளி ரொம்ப ரொம்ப நல்லவ, உண்மையை மட்டும்தான் பேசுவா. ஆனா நான் ரொம்ப கெட்டவ. என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புனதே அவதான். அவளை நான் பழி வாங்கணும்ல. அண்ணி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சத்தியமா சொல்றேன், வேதாஜிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி தெரியுதா? அவ என்ன வேணாலும் பண்ணுவா, அது எல்லாத்தையும் நம்பிட்டு நான் போகணுமா? இல்ல நீ, நான் சத்தியமா சொல்றேன், வேதாஜிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு பழைய கல்பனா இல்ல. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. தம்பி, இனிமே வேதவழி கூட இப்படி சுத்துறதெல்லாம் முதல்ல நிறுத்திருங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ணி இப்போதைக்கு நான் மட்டும்தான் பேசுவேன், கேட்கறது மட்டும்தான் உங்க வேலை. நீங்க 2 பேரும் இனி இந்த மாதிரி சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. அண்ணி என்னாச்சு? நீ உங்களுக்கு ஏன் இப்படி மாறிட்டீங்க? நான் பேசுறத மட்டும்தான் கேட்கணும்னு சொன்னேன். இவதான் இங்க இருக்காளே, நாம நம்ம இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் சுத்தலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் எங்க இருந்தாலும் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமா வேதவழியை விட்டு பிரியற வழிய பாருங்க. நம்மள எப்படி இவளால பிரிக்க முடியும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. போன்ல மல்லிகா பேசின மாதிரி பேச தெரிஞ்ச எனக்கு வேணும்னா அவளை நேர்ல கூட்டிட்டு வரவும் தெரியும். அண்ணி ப்ளீஸ் அண்ணி. அவ்வளோ ஏன், அவ கூட சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்குல்ல,
அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அண்ணி 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 ப்ளீஸ் அண்ணி அண்ணி கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அண்ணி. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அண்ணி. என்னால் அவங்க எல்லாம் இருக்க முடியாது அண்ணி. தயவுசெய்து எங்களை பிரிச்சாதீங்க ப்ளீஸ். ஐயோ பாவம். என்ன தம்பி, வேதவழி அவ்வளவு லவ் பண்றீங்களா? என்னமோ போங்க தம்பி. அதுக்கு தான் சொல்றேன், நீங்களே பிரிஞ்சிருங்கன்னு. அப்புறம் நான் பிரிச்சா ரொம்ப வலிக்கும். ஒருத்தன் நம்மளை கொலை செய்யறதை விட நாமளே தற்கொலை பண்ணிக்கிட்டா தண்டிக்கிறவனுக்கு அவ்வளவு வலிக்காது. அதுக்காக தான் சொல்றேன், பிரிஞ்சிருங்க. அதுக்கான மன தைரியத்தையும் வளர்த்துக்கோங்க. நான் சொன்னது புரிஞ்சுதுல? சீக்கிரம் வேதவழியை விட்டு பிரியறீங்க, அவ்வளவுதான். அண்ணி என்ன அண்ணி அண்ணி என்ன நான் அன்னைக்கு நீனு? நான் சொல்றத மட்டும்தான் நீங்க செய்யணும். இல்ல போன்ல வந்த மல்லிகா கூடிய சீக்கிரம் நேர்ல வந்துருவா, புரியுதா? பார்த்து நடந்துக்கோங்க தம்பி. நான் சொன்னதெல்லாம் இனிமே நடக்கணும். ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது. ஒண்ணுமே புரியல உலகத்துல. லக்ஷ்மி, எனக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்குதுமா. இந்த மாதிரி நிலைமையை நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஏதோ சோதனை காலம் போல் இருக்குது, நஷ்டம் ஏற்பட்டிருக்குது. இதிலிருந்து எப்படி மீண்டு வர போறீங்கன்னு தெரியல. நீதான் உதவி பண்ணணும். யாருக்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியல, எங்க இருந்து உதவி வரும்னு தெரியல. ஆனா உன்னோட ஆசீர்வாதத்துல இப்படி ஏதாவது நல்லது நடக்கும் நம்புறேன். பயப்படாதீங்கடா. உங்க எல்லார் முகத்தை பார்த்தாலே தெரியுது, திடீர்னு நம்ம கம்பெனிக்கு ஏற்பட்ட அந்த சரிவுனால நீங்கெல்லாம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு. கண்ணா, வியாபாரத்துல லாப நஷ்டம்லாம் சகஜம்டா. அதுக்காக மனசு நொந்து போயிடக்கூடாது. என்ன, இவ்வளவு காலமா நம்ம லாபத்தையும் ஏற்றத்தையுமே பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். திடீர்னு இந்த சரிவு வந்தோன்னு உங்களாலெல்லாம் தாங்க முடியல இல்லையா? சமாளிச்சிரும்டா, சமாளிச்சு தான் ஆகும். ஏதோ எதிர்பாராம இந்த சரிவு நடந்துருச்சு. இதுக்காக நான் யாரையும் குத்தம் சொல்லல கண்ணா. அப்பா என்னப்பா பிரச்சனை பெருசாயிடுச்சா? ஆமாடா கண்ணா, ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம கம்பெனி வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. கொஞ்சம் எதிர்பார்க்கல கண்ணா. நம்ம கம்பெனிக்கு 15 ரொம்ப பெரிய சப்ளைஸ் இருக்காங்க. அவங்க ரொம்ப காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நானும் பேமெண்ட்டை சட்டு போட்டுன்னு செட்டில் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் காத்திருக்க மாட்டாங்க. இந்த 15 சப்ளைஸ்க்கும் 3 மாசமா எந்த பேமெண்ட்டுமே போகல. எப்படின்னு தெரியல, ஏதோ கவனக்குறைவால் நடந்து போச்சு. என்ன, அவங்க பொறுமை எல்லை மீறி போய் அவங்க லாயர்ஸ் மூலமா ஃபைனலாக எனக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் 48 ஹவர்ஸ்க்குள்ள இந்த அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் செட்டில் பண்ணுங்க, இல்லைன்னா அதை ரெக்கவர் பண்ண கோர்ட் ஆர்டர் வாங்க வேண்டியிருக்குங்கிறாங்க. 48 ஹவர்ஸ், 2 நாள்ல இவ்வளவு பணத்தை என்னால் எப்படி பெறட்ட முடியும்? அதனால அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி 1 வாரத்துக்கு டைம் வாங்கியிருக்கேன். 1 வாரத்துக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டாங்க. 1 வாரத்துக்குள்ள நாம இவ்வளவு பணத்தை ரைஸ் பண்ணலன்னா எவ்வளோ அமௌண்ட் அவுட் ஸ்டாண்டிங்கோ அதுக்கு ஈக்குவலண்டா நமக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதை கோர்ட் மூலமா ஜப்தி பண்ணிடுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய சோதனை வந்துருச்சுன்னு தெரியல. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதே இல்லை, அது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா இத்தனை பெரிய நெருக்கடிய சமாளிக்க முடியுமான்னு பயமா இருக்கு. இதுக்காக வெளியில போய் 4 பேர்கிட்ட கை நீட்டவும் கூச்சமா இருக்குது. அதான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல.
தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்து போச்சு. அதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அப்பா, இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம்ப்பா. நாங்க இருக்கோம்ப்பா, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா எல்லாத்தையும். அப்பா, நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வச்சு கொஞ்சம் பணத்தை புரட்டலாம். அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு புரட்ட முடியுமோ அவ்வளவு பணம் ரெடி பண்றேன்ப்பா. அப்பா, ஆமாப்பா, நானும் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் கேட்டு பார்க்குறேன்ப்பா. எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க. என்னால் முடிஞ்சதை நானும் ஏற்பாடு பண்ணி தரேன்ப்பா. மாமா, என்னம்மா? நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டா? நான் வேணா அப்பா கிட்ட சொல்லி ஒரு 50 லட்சம் ரூபாய் வாங்கி தரட்டுமா? 50 லட்சம் அப்பாட்டு சொல்லி இவ்வளவு பாடுறா? அம்மா, அதெல்லாம் வேணாம்மா. எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். இல்ல மாமா, நானும் இந்த வீட்ல ஒருத்தி தானே, அதனாலதான். அம்மா, நீ சொல்றத நான் பாராட்டுறேம்மா. ஆனா இந்த வீட்டுக்கு நீ வந்திருக்கிற புது மருமக, எவ்வளவு பெரிய சுமையெல்லாம் நீ ஏத்துக்காத. அதுவும் தவிர உங்க அப்பாவுக்கு எனக்கு இருக்கிற உறவு உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அப்பா சுமூகமா இருக்குது. பணம் உறவை கெடுத்துரும். இதனால ஏதாவது பிரச்சனை வரும். வேண்டாம் வேண்டாம். ஏம்மா, what's wrong with him? புரியுதுடா கண்ணா, எனக்கு புரியுது. இவங்களெல்லாம் உதவி பண்ண முடியுது, ஹெல்ப் பண்றாங்க. உன்னால எப்ப முடியுமோ அப்ப நீ பண்ண போற, அவ்வளவுதானடா. இதுக்காக போய் இருக்கு பையன். என்னங்க, அப்பா அவங்க மனுஷன் எனக்கு என்ன குறை வச்சாரு? அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எவ்வளவு பணத்தை நான் குச்சி குச்சி அழிச்சேன். அப்பாண்ட அண்ணா ஆனா முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்றாப்ல. என் தம்பி அவனை ஹெல்ப் பண்றா. அப்பாவுக்கு தெரியுது. என்னால பார்த்து பரவாயில்ல பரவாயில்லன்றாரு. இல்லப்பா, என்னால முடியும், நானும் உங்களை ஹெல்ப் பண்றேன்னு என்னால சொல்ல முடியல. ஒரு மாதிரி நன்றி போயிட்டேன். எனக்கு உங்க நிலைமை புரியுதுங்க. அதுல இருந்து வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. உலகத்திலே கேவலமான யார் தெரியுமாங்க? கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தாங்களே நம்ம பெத்தவங்க. அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது அவங்களை ஹெல்ப் பண்ண துப்பு இல்லாம கை கட்டி வேடிக்கை பாக்குறவங்க உயிரோட எறிவிடாதுங்க. நாங்க அப்படி சாவணும். அப்படிதானே எறிகிறேன். எவ்வளவு கொஞ்சம் லட்சம் கிடையாது. நகை கஷ்டம் எவ்வளவு செலவு தெரியாம பிறகு லட்சம் ரூபாய் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, துப்பு இல்ல. பாட்டின்ற பேர்ல கூட இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க தெரியுமா? எனக்கு
எனக்கு வேணப்போ ஒருத்தன் வரானா? அவங்க சொல்லி தப்பு இல்லைங்க. என் புத்தி செருப்பால் அடிக்கணும். அந்த மாதிரி ஆளு கூட நான் சகவாசம் வச்சிருப்பேன். அவங்க சொல்லிட்டு தப்பு. என்னங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்களும் இப்ப சொந்த காலில் நின்று சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் என்னங்க? என்னங்க பிரச்சனை? நான் பிரச்சனை கேட்கிறேன். இந்த புத்திலாம் எப்பவோ வந்து இப்ப வந்து ஒரு உன்னாக பிரச்சனை கிடையாது. இது பாருங்க, நாமளும் ஒரு நாள் அப்படிதான் இருப்போம். கவலைப்படாதீங்க. எல்லாரும் இப்படியே இருந்துட மாட்டாங்க. நிச்சயம் நம்ம வாழ்க்கையும் மாறும். நீங்களும் ஒரு நாள் மாமாவுக்கு உதவி பண்ற அளவுக்கு வருவீங்க. உங்களால கண்டிப்பா முடியுங்க. எல்லாரும் உங்களை மாதிரி இருந்தவங்க தான். கஷ்டப்பட்டா எல்லாம் நிச்சயமா நடக்கும். இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ணல, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்றீங்கல்ல. இப்போ ஒரு சொந்த ஆட்டோ வாங்கி ஓட்டுற அளவுக்கு இருக்கீங்கல்ல. இது எப்படி நடந்துச்சு? அடுத்து ஏதாச்சும் பண்ணணும்னு, எதையோ நோக்கி ஓடணும்னு ஒரு வெறி இருந்துச்சுல்ல. இதுதாங்க மாற்றம். இதுதான் வளர்றதுக்கான முன்னேற்றம். இந்த முன்னேற்றம் உடனே வந்துடாது. அதை நாம தான் உருவாக்கணும். அதுவும் படிப்படியா தான் போகும். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய மலையை உடைச்சு வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு பின்னாடி இத்தனை நாளோட கஷ்டத்துக்கான சந்தோஷம் அதுல இருக்கும். இதுக்கு மேலேயும் என்னால முடியல, என்னால எதுவும் பண்ண முடியலன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கிற பாய்சன் இந்த உலகத்துல வேற எதுலயுமே இல்ல. என்ன இப்ப நம்மளால முடியல, அவ்வளவுதான். அதுக்காக எப்பவுமே முடியாதுன்னு நீங்க முடிவு பண்ணிடாதீங்க. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நான் ஜெயிப்பேன். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். கண்டிப்பா ஜெயிப்பேங்க. எனக்கு எதுவுமே வேணாங்க, யாருமே வேணாங்க. நீங்க போதுங்க. எனக்கு நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே மனசுக்குள்ள எனக்கு அப்படியே பதச்சிருச்சுங்க. சத்தியமா சொல்றேன். நீங்க எல்லாம் போதுங்க. எனக்கு ஜெயிச்சிருவாங்க. நான் உங்க கூட தானே இருக்கேன். நீங்க கூடவே இருங்க. சத்தியமா ஜெயிக்க முடியுங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.